வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்று நம்ம பொது அறிவியல் வகுப்புல வேதியியல்ல நம்ம தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் உலோகவியல் அப்படின்ற டாபிக்ல சேர்மங்கள் மற்றும் உலோகவியல் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மளுடைய புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இயற்பியல் முடிச்சிட்டோம். ஸோ அதில் ஒரு 11 டாபிக் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து 12வது டாபிக் வேதியியல தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் உலோகவியல் அப்படின்ற தலைப்பு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது பக்கம் எண் வந்து பார்த்தீங்கன்னா 105 இருக்கு. பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம வந்து 105 ஆரம்பிச்சு நம்ம அரௌண்ட் வந்து எது வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னா 110 வரையும் 110வது பேஜ் வரையும் முடிச்சிருந்தோம். 110ல சேர்மங்கள், சேர்மத்தின் சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு நம்ம படிக்க போறோம். இதுல அந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம். அந்த அட்டவணை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து அப்படியே நமக்கு வந்து கேள்வி கேட்டுருவாங்க சேர்மங்கள்லாம். ஸோ அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதே மாதிரி அடுத்து உலோகவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ உலோகங்கள் அப்படின்னும் தாதுக்கள் அந்த எந்த தாதுல இருந்து பெறப்படுகிறது, ஸோ அதனுடைய இயல்பு என்ன, ஃபார்முலா என்ன அப்படின்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உலோகவியல்ல வந்து முக்கியமான உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அலுமினியம் இருக்கு, இரும்பு இருக்கு, செம்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம், தாமிரம் இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி காப்பர் எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்றத நமக்கு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு அப்படின்னும் போது ஸோ அதனுடைய அந்த குவாலிட்டி 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது என்னென்ன, வார் இரும்பு, எஃகு இரும்பு, தேன் இரும்பு என்ன, எங்க பயன்படுத்துறோம், எவ்வளவு சதவீதம் வந்து கார்பன் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம், துருன என்ன, துருவோட ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்லைனர் ஃபேக்ட் அதையும் நம்ம பார்க்க போறோம். உலோகங்கள் செயல்திறன் வரிசை அப்படின்னும் போது நீருடன் வினைபுரிகிறது எது, வந்து அதே அமிலங்களோட கூட வினைபுரியாது எது, நீத்த அமிலங்களோட அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அப்புறம் பித்தளை என்ன, வெண்கலம், பட்ராசு, துருப்பிடிக்காத எஃகு, டியூராலிபின் அப்படின்னும் போது அதுல என்ன உலோக கலவை இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் பல் பாதுகாப்புல அந்த ரசக்கலவை அப்படின்றது எப்படி இருக்கும், வந்து அதுல என்னென்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்றதும், காப்பரின் உலோக கலவைகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி அலுமினியத்தின் உலோக கலவை, இரும்பின் உலோக கலவை என்ன அப்படின்றதான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ பேஜ் நம்பர் வந்து 110 எடுத்துக்கோங்க நம்ம புக்ல. ஸோ அதுல இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வாங்க படிக்கலாம். ஏற்கனவே நம்ம தனிமங்கள் பத்தி பார்த்தாச்சு. தனிமம், தனிம அட்டவணை, மொத்த தனிமங்கள் எத்தனை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா சேர்மங்கள் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க போறோம் அப்படிமுக்கிறோம். ஸோ வாங்க படிக்கலாம். வந்து சேர்மத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட், தனிமம் வந்து ஒன்று, அதாவது தனிமம் அப்படின்னும் போது சிங்கிளா இருக்காது. வந்து சேர்மம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து என்னன்னா 2 தனிமங்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து ஒன்னா சேர்ந்தாதான் அது வந்து சேர்மம் அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்ப 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்னா சேர்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அது இணையக்கூடிய அந்த இணைப்பு அப்படின்றத வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப சேர்மத்தின் உருவாக்குறது அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னும் போது ரெண்டும் ஒன்னா சேரணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா H2O அப்படின்னு வாட்டர். அப்ப 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், இது வந்து ஒரு சேர்மம். இப்ப கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் ஒன்னா சேருது, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் இருக்கு, 2 ஆக்சிஜன் ஒன்னா சேருது, கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி சேர்மம் அப்படின்றது வந்து எண்ணில் அடங்காது, போயிட்டே இருக்கு. எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறோம். சோ அப்ப ஒரு சேர்மத்தின் உள்ள பகுதி பொருட்கள் இயற்பியல் முறைப்படி பிரிக்க இயலாது அப்படிங்கிறோம். அப்ப இயற்பியல் முறைப்படி பிரிக்க முடியுமா அப்படின்னா சேர்மத்தை பிரிக்க முடியாது. பட் வேதியியல் முறைப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா சேர்மங்கள் வந்து பிரிக்கலாம். ஒரு சேர்மம் உருவாகும் போது கண்டிப்பா என்ன நடக்கும்னா வெப்பத்தை வெளியிடுதலோ அல்லது உறிஞ்சுதலோ நடக்கும் அப்படின்னு. இது நமக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேர்மம் இருக்கு அப்படின்னும் போது வந்து அது ஆக்சிஜன் அடையும் போது என்ன நடக்கும், வெப்பத்தை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதே சேர்மம் வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை வந்து உறிஞ்சக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு. சோ அப்ப வெளியிடுதலோ உறிஞ்சுதலோ நடக்கும் அப்படின்னு. சோ அது என்ன அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். சேர்மம் குறிப்பிட்ட உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டதா வந்து இருக்கும். இப்ப சேர்மம் மற்றும் உருகுநிலை, இப்போ எக்ஸாம்பிள் நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம், H2O. சோ அதனுடைய உருகுநிலை என்னப்பா அப்படின்னா வந்து பனிக்கட்டியா இருந்தா அது திரவத்துல இருந்து திரவமா மாறுது. அப்ப உருகுநிலை என்ன அப்படின்னா 0 டிகிரி அப்படிங்கிறது. சரி, 0 டிகிரின்னு O2 போட்டேன். சோ அப்ப அப்ப 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உருகுநிலை அப்படி பார்க்கிறோம். அப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அதனுடைய உறைநிலை என்னன்னு கேட்டா அதுவும் 0 டிகிரி தான். ஆனா கொதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது 100 டிகிரி செல்சியஸ் அப்படி பார்க்கிறோம். இது மாறவே மாறாது, நீரோட இயல்பா வந்து இருக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நீரோட கொதிநிலை அப்படின்றது நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், உருகுநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே நீர்ல இருக்கக்கூடிய வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஹைட்ரஜனுடைய வந்து உருகுநிலை அப்படின்னா -180 கீழே போயிடும், ஆக்சிஜனும் -180. அப்ப தனித்தனியா இருக்கும்போது அதனுடைய உருகு நிலையா இருக்கட்டும் அல்லது அதனுடைய உரைநிலையா இருக்கட்டும் அல்லது அதனுடைய கொதிநிலை அப்படின்னு எடுக்கும் பொழுது அது வேறுபட்டு இருக்கு. அப்ப சேர்மமா மாறும் வேறுபடும். இப்ப எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னா ராக்கெட் ஃபியூல் அப்படிங்க, ராக்கெட்டோட எரிபொருளா வந்து பயன்படுத்துறோம். ஆக்சிஜன் வந்து எரிவிக்கக்கூடிய பொருளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எரிகின்ற பொருளை அணைக்கக்கூடிய பொருளா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப தண்ணி அப்படின்னு தனியா மாறும்போது அதனுடைய தன்மை அப்படின்றது மாறுபடுது. அது தனியா தனிமமா இருக்கும்போது அதனுடைய பண்புகள் வேறுபட்டு இருக்கு. அப்ப சேர்மத்தின் பண்புகள் அதன் பகுதி பொருளின் பண்புகள் இருந்து மாறுபடுகின்றன
அப்ப நீர் அப்படின்னு எடுக்கும்போது எரியக்கூடிய பொருளை வந்து அணைக்கக்கூடியதா இருக்கு. அந்த நீர்ல இருக்க ஹைட்ரஜன் தனியா இருக்கும்போது என்ன பண்ணணும், எரிபொருளாவே இருக்கு. அந்த எரிபொருள் எரியறது காரணமானது என்னன்னா ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கறது. அப்ப இது என்ன சொல்றேன்னா, நீர் எங்க எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும், H2O தான் இருக்கும். அப்போ ஒருபடித்தான கலவை அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நீர்ல சேர்மங்கள் கரைந்து வெப்பம் வெளிப்படும் போது கரையும் சேர்மங்கள் வெப்ப உமிழ் சேர்மங்கள் எனப்படும். அப்ப தண்ணியில ஒரு சேர்மம் வந்து கரையுது, கரையும் போது என்ன பண்ணணும்னா வெப்பத்தை உமிழக்கூடியதா வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு சலவை தூள், சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு எடுக்கும் போது நம்ம வெப்பத்தை உமிழும். அதனால நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் வந்து பக்கெட்ல போட்டு நீங்க கலக்கும் போது அதை நீங்க கலக்கி விட்டீங்கன்னா கையில வந்து உங்களுக்கு சூடா ஃபீல் ஆகும். அப்படின்னா வெப்பத்தை வெளியிடுது. சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சுண்ணாம்பு வந்து தண்ணியில போட்டு கரைக்கும் போது அதுவும் வெப்பத்தை வெளியிடும். அதே குளுக்கோஸ் வந்து நீங்க நாக்குல வைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். காரணம் வெப்பத்தை உரியும். அப்ப வெப்பத்தை உறிஞ்சும் சேர்மமா எது இருக்குன்னா குளுக்கோஸ் இருக்கு. சலவைத்தூள் சுண்ணாம்பு அப்படின்றது வெப்பத்தை வெளியிடக்கூடாது. அப்ப அந்த சேர்மம் நீரோட வினைபுரியும் போது வெப்பத்தை வெளியிடுதலோ அல்லது உட்கொள்ளுதலோ நடக்கும். அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னாவே வெப்பம் வெளியிடுதல் அல்லது உறிஞ்சுதல் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கும். அதுதான் நம்ம அங்க சொன்னது. கனிம சேர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உயிரற்ற பொருட்கள், பாறை, தாதுக்கள் அங்கிருந்து கிடைச்சுன்னா அது வந்து கனிம சேர்மம். கரிம சேர்மம் அப்படின்னா உயிரினங்கள்ல இருந்து கிடைக்கிறது, தாவரம், விலங்கு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கிடைச்சுன்னா அது கனிம சேர்மம். அப்ப கனிம சேர்மம் எடுத்துக்காட்டு பாறை, தாதுப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உயிரற்ற மூலங்களா வந்து இருக்காரு. அப்ப சுண்ணக்கட்டி, பளிங்கு, சமையல் சோடா அப்படின்றது வந்து நம்ம கனிம சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு அனுமதிக்கிறோம். கரிம சேர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து பெறப்படும் சேர்மங்களா வந்து இருக்கு. அப்ப எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா வந்து புரதம் இருக்கு, மெழுகு இருக்கு, எண்ணெய் இருக்கு, சர்க்கரை இருக்கு அப்படின்னு பார்க்கறது. சோ இது எல்லாமே வந்து கரிம சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிந்த மிகவும் மென்மையான பொருள் என்ன அப்படின்னா வந்து இந்த டால்கம் பவுடர், முகப்பூச்சுத்தாள் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பாறையை அரைச்சு அதை தான் நம்ம பவுடரா வந்து இருக்கு. அப்ப அந்த பவுடர் எல்லாமே அந்த முகத்துக்கு அடிக்கிறனால அந்த முகப்பூச்சுன்னு சொல்லிட்டேன். சோ அதே மாதிரி அது எல்லாமே என்னன்னா ராக்ல இருந்து வரக்கூடியதுதான் அப்படின்னு. சோ அது வந்து என்ன அப்படின்னா அது நம்ம அந்த ரேஷியலா நம்ம வந்து பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணிட்டு போனதுனால நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கணும், அப்படி இருந்தாதான் நம்ம சொசைட்டில நம்ம மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிலையை அவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க வந்து. அப்ப நம்ம அந்த நிற வேறுபாடு, நிறத்தின் அடிப்படையில் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்றனால அந்த பவுடர் அடிக்கிறது அப்படின்னு நம்ம கலாச்சாரத்துல வந்திருக்கு. ஆனா அந்த டஸ்ட், அந்த பாறையை கிரைண்ட் பண்ண அந்த டஸ்ட் அப்படின்றது லாங் டர்மா அடிக்கும் போது என்னன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அப்ப ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதை இன்ஹேல் பண்ணும்போது லங்ஸ்ல போயிட்டு தொடர்ந்து டெபாசிட் ஆச்சுன்னா லங்ஸ் டிசீஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு மை வச்சிருப்பாங்க. அப்பதான் தெரியும் அந்த பவுடர் வந்து எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கு அப்படின்னு மை வச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஆனா அப்படி அடிக்க கூடாது. அப்ப குழந்தைகளுக்கு அந்த லங்ஸ்ல போய் டெபாசிட் ஆகும் அப்படிங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் அப்படின்றது நேச்சுரலாவே நம்ம பாத் பண்ணும்போது நம்ம சோப்பு யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அதோட நம்ம அப்புறம் டியோடரண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை. அதுவும் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஒரு டியோடரண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அது அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பவுடர் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது இல்லை, பிளஸ் நம்ம லங்ஸுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீர் உறையும் போது அதனுடைய பருமன் என்ன அதிகரிக்கும். இது எந்த ஒரு திரவத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை கிடையாது, ஆனால் நீருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எல்லா திரவமும் அதாவது வாயுவா இருந்து திரவமா மாறுச்சுன்னா ஃப்ரெண்ட் வந்து அதனுடைய பருமன் வந்து குறையும். அந்த திரவத்துல இருந்து திடப்பொருளுக்கு மாறுச்சு அப்படின்னா வந்து அப்பயும் பருமன் வந்து குறையும். ஆனா நீர் மட்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து திரவத்துல இருந்து திடநிலைக்கு மாறும் போது அதனுடைய பருமன் அதிகரிக்கிறது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் இருக்கு, குளிர்பானம் இருக்கு, அது நீங்க ஃப்ரீசர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும் வந்து அப்படியே விரிவடைஞ்சிரும் வந்து. அதே மாதிரி நீங்க இந்த கண்ணாடி பாட்டில்லாம் இருக்கெல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆகும், வெடிச்சிரும் உள்ளுக்குள்ளே வந்து. ஸோ அப்போ ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏற்கனவே டைட்டா வந்து அதுல திரவம் இருக்கும், மேல ஏர் இருக்கும். அப்ப டைட்டா லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அப்ப எக்ஸ்பேண்ட் நீர் வந்து 10% அதிகரிக்குது அப்படின்னும் போது நாங்க வெடிக்கவே செஞ்சிடும் ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால ஃப்ரீசர்ல என்ன போடக்கூடாது அப்படின்னா நீருள்ள பொருட்கள் வந்து டைட்டா அந்த கண்டெய்னர் மூடி உள்ள போட்டீங்க அப்படின்னா அதுவும் விரிவடையும் அப்படிங்கிறோம். ஸோ அது மாதிரி பிளாஸ்டிக் பொருள் வந்து சிதைவடைகிறதுக்கு வந்து 50,000 ஆண்டுகள் ஆகும். ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் அப்படின்றது கண்ணாடியை கரைக்கல. அப்ப எதுல ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா பீங்கான், மண் பாத்திரங்கள்ல அது வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பொது பெயர், வேதிப்பெயர், பகுதி பொருட்கள், பயன்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீர் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு, குடிநீராக கரைப்பானாக பயன்படுத்தி நீரே ஒரு சேர்மம் தான். ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சாதாரண உப்பு அப்படின்னும் போது சோடியம் குளோரைடு, NaCl அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நமக்கு சோடியம் குளோரைடு அப்படின்னு பார்க்கும்போது இது அன்றாட வாழ்வை நமக்கு என்ன பண்ணுதா இப்ப உணவுப் பொருள் கெடாம பாதுகாக்கிறதுக்கு ருசிக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. அடுத்து ரொட்டி சோடா அப்படின்னும் போது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப NaHCO3 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ரொட்டி சோடா சொல்லிட்டு இது வந்து சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இருக்கு. எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா தீயணைக்கும் சாதனங்கள்ல, பேக்கிங் பவுடர்ல வந்து, அப்புறம் கேக், ரொட்டி தயாரிப்பில் இது வந்து பயன்படுகிறது. NaHCO3 அப்படிங்கிறோம். சலவை சோடானா Na2CO3 அப்படிங்கிறோம். சோ அப்ப ரொட்டி சோடாக்கும் சலவை சோடாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் இருக்கும், இதுல ஹைட்ரஜன் வந்து இருக்காது அப்படிங்கிறோம். சால என்ன இருக்குன்னா சோடியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப சோப்பில் தூய்மை நீக்கி ஆகும். கடின நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னா நமக்கு சலவை சோடா வந்து பயன்படுகிறது. சலவை தூள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அனுப்புகிறோம். ஸோ
அது CaOCl2 அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ கால்சியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. இது சலவை தொழில் கிருமி நாசினியாக குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படுகிறது. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு அப்படின்னும் போது வந்து நமக்கு CaO, இந்த O வந்து பெருசா போனேன், ஆக்சிஜன் வந்து தனி ஒரு தனிமமா இருக்கு. கால்சியம்னா ரெண்டாவது எழுத்து எப்பவுமே வந்து A வந்து சிறிதா போறோம், காரணம் அது ஒரே தனிமம் தான். அப்ப ரெண்டாவது லெட்டர் அப்படின்னு சிறிதா போடணும். கால்சியம் ஆக்சிஜன் சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. நீற்றிய சுண்ணாம்பு அப்படின்னும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து CaOH போட்டு நம்ம பிராக்கெட் போட்டு 2 வந்து போட்டணும். இந்த கால்சியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சுவர்களையும் வெள்ளை அடிக்க பயன்படுகிறது அப்படின்னு. ஸோ அப்ப நமக்கு இது வந்து ஒரு பக்கம் கெமிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பயன்கள் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிமுக்கிறோம். ஸோ அதை படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட் அப்படின்னும் போது வந்து CaCO3 அப்படிமுக்கிறோம். அப்போ கால்சியம் கார்பனேட் அந்த CaCO3 அப்படின்றதா சுண்ணாம்பு அப்படின்னு பார்க்குறோம். இது கால்சியம் இருக்கு, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, சுண்ணா கட்டி தயாரிக்க பயன்படுகிறது அப்படிமுக்கிறோம். ஸோ சேர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்டு. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உலோகவியல் அப்படிமுக்கிறோம். ஸோ உலோகவியல் அப்படின்னும் போது சேர்ம நிலையில் உலோகம் லாபகரமான முறையில் பெருமளவு பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த உலோகத்தின் தாது அப்படின்றது. ஸோ அப்ப அந்த கனிமத்தை தாது. அப்ப கனிமம் என்ன, தாது என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம பாறையில இருக்கிறது எல்லாமே கனிமம் அப்படின்னு சொல்லலாம், பூமியில இருக்கிறது எல்லாமே கனிமம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆங்கிலத்துல மினரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு கனிமத்தில இருந்து நம்ம லாபகரமா வந்து அதிகமா செலவு இல்லாம சுலபமா நம்ம வெட்டி எடுக்க முடியுது ஒரு உலோகத்தை அப்படின்னா அப்ப அந்த கனிமம் அதுக்கு பேர் வைப்பாங்க, அதான் தாது அப்படின்னா. அப்ப அந்த உலோகத்தின் தாது என்ன இருக்குன்னா அந்த கனிமமா மாறுது கனிமம். இப்ப எக்ஸாம்பிள் அலுமினியம் அப்படின்னு எடுத்துட்டா களிமண்லயே இருக்கு வந்து அது கனிமம் வந்து, ஏன்னா அதுல லாபகரமா எடுக்க முடியாது வந்து. அதே வந்து பாக்சைட்னு சொல்றோம், அது கனிமம் சொல்ல மாட்டோம், தாதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா லாபகரமா அலுமினியத்தை பாக்சைட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். அப்படி எடுத்தோம்னா அதுதான் வந்து அந்த உலோகத்தின் தாதா வந்து இருக்கு சொல்லிக்கிறோம். அப்ப களிமண் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் இருக்கு, Al2O3 2SiO2 and 2H2 அப்படின்னு. அதே பாக்சைட் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் அலுமினியம் இருக்கு வந்து. அப்ப களிமண் பாக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இருக்கு. உதாரணமா இதுல களிமண் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணை கனிமம் சொல்லுவோம் வந்து. பாக்சைட் என்ன சொல்லுவோம், தாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல இருந்து லாபகரமா எடுக்க முடியும், ஆனா இதுல இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறோம். அப்ப அலுமினியத்தின் கனிமங்களா ரெண்டு இருந்தாலும் அலுமினியம் வந்து பாக்சைட் கனிமத்திலிருந்து மட்டுமே லாபகரமாக பிரித்து எடுக்க முடிகிறது அப்படிங்கிறோம். அப்ப அலுமினியத்தின் தாது எதுப்பானா பாக்சைட் சொல்லணும், எது கிடையாதுன்னா களிமண் கிடையாது. அப்ப களிமண் என்னன்னா அதன் கனிமம் ஆகும் அப்படிங்கிறோம். சோ இந்த புரிதல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாக்சைட் ரொம்ப முக்கியமான ஒரு தாது, அலுமினியத்தின் தாது அப்படிங்கிறோம். அடுத்து நைட்ரஜனில் இருந்து அமோனியாவை உற்பத்தி செய்வதற்காக இரும்பு வினையூக்கியின் செயல்திறனை அதிகரிக்க ஏபர் செயல்பாடு என்ன பண்ணா மாலிப்டினம் பயன்படுத்தலாம். இப்போ இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இப்ப நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன்ல இருந்து அமோனியா வாயு உற்பத்தி செய்வதற்காக இப்ப நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அமோனியா வாயு உற்பத்தி பண்ண போறோம், NH3. அப்ப அமோனியா நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வினையூக்கியா பயன்படுத்துறோம், இரும்பு வினையூக்கியா பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மாலிப்டினம் அப்படின்றது ஒரு ஊக்கியாக பயன்படுத்துறோம் வந்து. அப்ப இரும்போட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு மாலிப்டினம் பயன்படுகிறது. அப்ப மாலிப்டினம் என்னவா பயன்படுதுன்னு கேட்டானா அது ஒரு ஊக்கியாக வந்து, அது ஊக்கமளிக்கக்கூடியதா வந்து. அதே மாதிரி இரும்பு வந்து வினையூக்கியாக பயன்படுகிறது வந்து. எதுல இருந்து நம்ம அமோனியா வாயு தயாரிக்கிறோம், நைட்ரஜன் ஹைட்ரஜன் தயாரிக்கிறோம் அப்படின்னு. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த செயல்பாடோட பேர் என்னன்னா ஹேபர் செயல்பாடு அப்படின்னு. சோ இதுதான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन. இப்ப ஹேபர் செயல்பாடுனா அமோனியா தயாரிக்கிறது எதுல இருந்து, நைட்ரஜன் ஹைட்ரஜன்ல இருந்து. இல்ல வினையூக்கி என்ன அப்படின்னா வந்து நமக்கு இரும்பு, அந்த வினையூக்கி வந்து நல்லா செயல்படணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊக்கியை நம்ம பயன்படுத்துறோம், அது மாலிப்டினம் அப்படிங்கிறோம். அடுத்து ஹைட்ரஜனேற்ற வினைகளுக்கு வந்து வினையூக்கியாக நிக்கல் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ஹைட்ரஜன் ஏற்றணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஏற்றுறது அப்படின்னும் போது இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஏற்றம் எங்க பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பாம் ஆயில் அப்படின்னு ஹைட்ரஜன் ஏற்றம் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஏற்றம் அப்படின்ற வினைகளுக்கு ஹைட்ரஜன் அதுல வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ எங்கெல்லாம் ஹைட்ரஜன் ஏற்ற வினை நடக்குதோ அங்க வந்து நிக்கல் வந்து வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அமோனியா தயாரிக்க இரும்பு பயன்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றுகிறது அப்படிங்கிறோம். அப்ப சுண்ணாம்பு நீரை வந்து பால் போல மாத்துறது எதுன்னு கேட்டா கார்பன் டை ஆக்சைடு தான் மாற்றோம். ஏனெனில் இது கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீர் வினை புரிந்து கரையாத கால்சியமா வந்து மாறுது ஆரம்பிக்கலாம். சோ அப்ப சுண்ணாம்பு நீர் இருக்கு அப்படின்னும் போது சோ அத பால் போல மாத்துறது எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ இந்த சுண்ணாம்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கரையாத கார்பனேட்டை உருவாக்குறது, இது ஒரு வெள்ளை வீழ்படிவாக தோன்றும் அப்படிங்கிறோம். அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பாக்குறோம். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு சேருது, சுண்ணாம்பு நீரோட கார்பன் டை ஆக்சைடு அப்படி சேரும்போது என்னவா மாறுதுன்னா கால்சியம் கார்பனேட்டா வந்து மாறுது அப்படிங்கிறோம். பிளஸ் வாட்டர் அப்படிங்கிறோம். சோ அப்ப பால் போல மாத்திட்டு அது வீழ்படிவா அடைஞ்சிருது. அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னும் சுண்ணாம்பு நீரை வந்து பால் போல மாற்றுறது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மாத்துது, கால்சியம் கார்பனேட்டா மாத்துது அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து உலோகவியல் வந்து. சோ உலோகவியல்ல
நம்ம வந்து உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் அலுமினியம், இரும்பு, காரியம் அண்ட் வெள்ளியம் வந்து இது எந்த தாதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே நம்ம வந்து அதனுடைய அந்த ஏபு அப்படின்றது வந்து வேதியியல் வாய்ப்பாட்டை நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. செலக்டிவாக மட்டும் எது எக்ஸாமில் கேட்பாங்க அது மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட். இப்போ அலுமினியம் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அதனுடைய தாது என்ன அப்படின்னா வந்து பாக்சைட்டு, டயோஸ்பர், கயோலினைட் அப்படின்னு பார்க்குறோம். மூணுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம புவி ஓட்டில் அதிக அளவில் கிடைக்கிறது, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா அது வந்து அலுமினியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து Al2O3NH2 பாக்சைட் வந்து ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கேட்பாங்க கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறது. ஸோ அதுக்கடுத்து துத்தநாகம் அப்படின்னு எடுக்கும்போது ஜிங்க் பிளண்ட், ஸ்பேலரைட், காலமைன் வந்து ஜிங்கைட் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை ஜிங்க்னு வருது, இதுலேயும் ஜிங்க்னு வருது. அதனால துத்தநாகம் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆனால் ஸ்பேலரைட்டும் காலமைனும் உங்களுக்கு தெரியாது. அதனால அது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணோம். இதில் காலமைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிங்க் கார்பனேட் ZnCO3 அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம அதை படிச்சுக்கணும். அடுத்து இரும்பு அப்படின்னும் போது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஹேமடைட், மேக்னடைட், சிடரைட், இரும்பு பைரைட், லிமோனைட் பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். இதில் கெமிக்கல் ஃபார்முலா எது கேட்பாங்கன்னா ஹேமடைட், மேக்னைட் கேட்பாங்க. அது 2 3 3 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது Fe2O3ன்றதுல 2 3 இங்கே 3 4 வந்து இப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் ஹேமடைட், அதுக்கப்புறம் தான் என்னது மேக்னடைட் அப்படின்னு, அப்புறம் Hக்கு அப்புறம் HM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ HMனா ஹேமடைட், மேக்னடைட் அப்படின்னு பார்க்குறோம். சில Fe2O3, Fe3O4 அப்போ 2 3 3 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சிடரைட் அப்படின்னும் போது நமக்கு ஃபெரஸ் கார்பனேட்னு சொல்லுவோம், அந்த CO3 அப்படின்னு. ஸோ அது அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுட்டா போதும் வந்து. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து காப்பர் அப்படின்னு பார்க்கும்போது காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ், குப்பரைட்டு, மாலக்கைட்டு, அசுரசைட்டு. இதில் காப்பர் வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அது காப்பருடைய தாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடணும். இப்போ குப்பரைட்டு, மேலக்கைட்டு, அசுரைட் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வெறும் தாது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு. அடுத்து காரியம் அப்படின்னும் போது இந்த கலீனா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு கலீனா அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும், அது காரியம்னா லெட். அப்போ லெட் எங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படி முக்கிறோம். அப்போ லெட் சல்ஃபரா தான் நமக்கு கிடைக்குது அப்படி முக்கிறோம். ஸோ PbS அப்படி முக்கிறோம். அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மற்ற ரெண்டு நமக்கு தேவையில்லை. வெள்ளியம் அப்படின்னும் போது கேசரைட் அப்படி முக்கிறோம். ஸோ அப்போ வெள்ளியம் அப்படின்னும் போது நமக்கு SnO2 அப்படி முக்கிறோம், டின் அப்படி முக்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி முக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சில்வர், வெள்ளி, சில்வர் கிளான்ஸ், பைராக்கரைட்டு, குளோராஜிரைட்டு, ஸ்டீபனைட்டு அண்ட் ப்ரௌசிடைட் அப்படிங்க. இதுல நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திருப்பி கேட்கறதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. சில்வர் கிளான்ஸ்னா அர்ஜென்டைன் அப்படிங்க. ஒன்று சில்வர் கிளான்ஸ்னு கேட்கலாம், இல்லை அர்ஜென்டைன் கொடுத்தா அது என்னன்னு கேட்பாங்க. கேட்டால் யாருடைய தாதுனா வெள்ளியோட தாது. அப்போ Ag2S அப்படின்னு வந்து. அடுத்து ரூபி சில்வர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அது வெள்ளியோட தாது தான். அப்போ Ag3SbS3 எடுக்கிறோம். குளோராஜரைட்னா ஹார்ன் சில்வர் அப்படின்னு அது சில்வர் குளோரைடு AgCl அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மூணுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த தேர்டு மட்டும் கூட நம்ம படிச்சு வச்சுக்கலாம். அது நம்ம கேட்பாங்க. ரெண்டாவது கூட விட்டுடலாம். ஆனால் ரூபி சில்வர்னா என்ன, ஹார்ன் சில்வர்னா என்ன, அர்ஜென்டைன்னா என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சில்வருடைய தாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுல கெமிக்கல் ஃபார்முலா சில்வர் கிளான்ஸ் அப்படின்னும் போது Ag2Sனா சில்வர் இருக்கு, சல்ஃபர் இருக்குன்னு அர்த்தம். இது சில்வர் இருக்கு, குளோரின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் AgCl அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இது இல்லாமல் நம்ம ஓல்டு புக்ல இருக்கிற சிலது வந்து நம்ம பார்க்க போறோம். அதில் நம்ம அங்கே இல்லாதது ஆக்சைடு தாதுக்கள் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சிஜன் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ Fe2O3, Fe3O4னா ஹேமடைடு, மேக்னடைட்னா அது வந்து ஆக்சைடு தாதுக்கள் அர்த்தம். நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். அதில் அப்போ கெமிக்கல் ஃபார்முலா என்ன ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. குளோரைடா, சல்ஃபரா, ஆக்சைடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். கார்பனேட்டான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு அந்த தாது நீங்க முடிவு பண்ணிடலாம். அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து ஆக்சைடு தாதுக்கள் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பிட்ச் பிளண்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல யுரேனியம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப பிட்ச் பிளண்டி நம்ம ஏற்கனவே வந்து அணுக்கரியவில் படிச்சிருக்கோம். சாங்க வந்து நம்ம யுரேனியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். சாதி இம்பார்ட்டன்ட். சின்னபார் அப்படின்றது யாருடைய தாது அப்படின்னா மெர்க்குரியோட தாது அப்படின்னு. Hg அப்படின்னா யாரு, மெர்க்குரி அப்படின்னு. பாதரசம் அப்படின்னு. இது வந்து யுரேனியம் அப்படின்னு. ஸோ யுரேனியம் இது பாதரசம். ஓகேங்களா. அடுத்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க இல்லாது எப்சம் உப்பு, ஜிப்சம் உப்பு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து சல்ஃபேட் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ எப்சம் அப்படின்னும் போது மெக்னீசியம் சல்ஃபேட்டு 7H2O அப்படின்னு. மெக்னீசியம் அதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு. இது எப்சம், எப்சம்னா மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு. அது ஜிப்சம் அப்படின்னும் போது கால்சியம் சல்ஃபேட்டு 7H2O இதுல இருந்து கால்சியம் கிடைக்குது அப்படின்னு. ஸோ அப்போ ஜிப்சம் அப்படின்றது கால்சியம் சல்ஃபேட்டு, எப்சம் அப்படின்றது மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு. ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து மைக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, நம்ம என்ன அது என்ன யாருடைய தாதா சொல்றோம், அலுமினியத்தின் தாதா தான் சொல்றோம் மைக்கா அப்படின்னு. சோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சோ அது மெக்னீசியம், அது கால்சியம் அப்படின்னு. இப்ப தாது எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து முறைகள் என்னென்ன முறையெல்லாம் இருக்கு அப்படின்னா புவியீர்ப்பு முறை இருக்கு,
நுரை மிதப்பு முறை இருக்கு, மின்காந்த பிரிப்பு முறை இருக்கு, வேதியியல் முறை அப்படி பார்க்கிறோம். ஸோ இந்த 4 முறைகளை நம்ம என்ன பண்ணோம்னா தாது வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படி. அப்ப அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்களா இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பா என்ன முறையை ஃபாலோ பண்ணோம், மின்னார் பகுப்பு ஒடுக்க தூய்மையாக்கல் அப்படின்னு முறையை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறோம். அது மூலமா நமக்கு தூய உலோகம் அப்படின்னு கிடைக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்களா இருக்கு, மின்னார் பகுப்பு ஒடுக்க தூய்மையாக்கல் முறையில தூய உலோகமா நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து மிதமான வினைத்திறன் கொண்ட உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை காற்றில்லா சூழல், காற்று சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஒடுக்க தூய்மையாக்கல் மூலமா தூய உலகம் மாற்றுவோம். அதே வந்து குறைந்த வினைத்திறன் கொண்ட உலோகங்களா இருந்தா காற்று சூழலில் வருத்தல் மூலமா தூய உலகமா பிரிக்கிறது. இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மின்னார் பகுப்பு ஒடுக்க தூய்மையாக்கல் அப்படின்ற முறையில எந்த உலோகத்தை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா அலுமினியத்தை சொல்லலாம். அப்ப அலுமினியம் அப்படின்றது மின்னார் பகுப்பு ஒடுக்க தூய்மையாக்கல் முறையில நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நம்ம அலுமினியத்தின் உலோகவியல் அப்படின்னு பார்க்க போறோம். அலுமினியத்தின் முக்கிய தாது நமக்கு ஏற்கனவே தெரியும், பாக்சைட், Al2O3 2H2 or NH2O அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டு நிலையில உள்ளடுக்கு. ஒன்னு வந்து பெயர் முறை அப்படின்னு பார்க்கிறோம், ரெண்டாவது ஹால்ஸ் முறை. அப்ப ஆல் செயல்முறை பெயர் செயல்முறை அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது என்ன பண்ணணும்னா அலுமினியத்தை நம்ம பிரித்து எடுக்கிறோம். எங்க இருந்துன்னா பாக்சைட்ல இருந்து பிரித்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னவாகும் அப்படின்னா அலுமினாவாக மாற்றும். அதுக்கப்புறம் அது வந்து மின்னார பகுப்பு குறைப்பு மூலமா அலுமினியமாவை நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்ப பாக்சைட் அப்படின்றது பிரித்து எடுக்கும் முறை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பெயர் முறை அண்ட் ஹால் முறை. எந்த தாது அப்படின்னா அலுமினியம் வந்து எந்த தாது பிரித்து எடுக்கணும், பாக்சைட்ல இருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப விமானம் கட்டுறது உலோக கலவை ஆக்கல் அப்படின்னு பார்க்கும்போது டியூரா அலுமினியம், மேக்னாலியம் அப்படின்னு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். அப்ப டியூரா அலுமினா என்ன, மேக்னாலியம்னா என்ன அப்படின்னா அலுமினியத்தின் உலோக கலவைகளா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப அதனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கிறது பிளஸ் அது வந்து ஹார்டா மாத்துறதுக்காக, உடையாம இருக்கிறதுக்காக நம்ம உலோக கலவையா வந்து மாத்திருக்கோம் அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம் ஃப்ரெண்ட். சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாமிரம். தாமிரத்தின் உலோகவியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே தாமிரத்தின் தாதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். காப்பர் பைரைட்டு, குப்பரைட்டு, ரூபி காப்பர், காப்பர் கிளான்ஸ், இதெல்லாம் வந்து தாமிரத்துடைய உலோக கலவையா இருக்கு. இதுல நம்ம அதிக அளவுல எந்த தாதுல வந்து தாமிரம் பிரித்து எடுக்கப்படுது, எப்படி அலுமினியத்துக்கு வந்து நம்ம வந்து பாக்சைட் சொன்னோமோ அதே மாதிரி தாமிரத்துக்கு எது முக்கியமான தாதுனா காப்பர் பைரைட் அப்படிங்கிறோம். அது எவ்வளவுனா 76% உலக உற்பத்தி வந்து இதுல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறோம். அப்ப காப்பரின் வந்து நம்ம தாமிரத்தின் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தாது, அதிக அளவுல பிரித்து எடுக்கப்படுறது எதுன்னு கேட்டாங்கன்னா காப்பர் பைரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இரும்பு உலோகம், இரும்பு உலோக மூலங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அலுமினியத்தை அடுத்து பெருமளவில் கிடைக்கும் இரண்டாவது உலோகம் எது அப்படின்னா இரும்பு அப்படிங்கிறோம். இது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒன்னு ஆக்சைடா கிடைக்குது, சல்பைடா கிடைக்குது, கார்பனேட்டா கிடைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்சைடு அப்படின்னா என்ன சொன்னோம், ஹேமடைடு, மேக்னடைடு, Fe2O3 Fe3O4 அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப ரெண்டுமே வந்து ஆக்சைடா வந்து கிடைக்குது அப்படிங்கிறோம். அதே மாதிரி சல்பைடா கிடைக்குது, இரும்பு பைரைட் அப்படின்னு பார்க்கிறோம். இரும்பு செட்ரைட் அப்படின்றது நம்ம வந்து கார்பனேட் தாதை வந்து பார்த்தோம். சோ அப்ப ஆக மொத்தத்தில் நமக்கு முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹேமடைட், மேக்னடைட் ஞாபகம் வச்சுக்கணும், அது இரும்பு அப்படிங்கிறோம். இப்ப காற்று இல்லாத சூழல், காற்று சூழல் அப்படின்னு போதுன்னா காற்று இல்லாத சூழல்ல நம்ம வந்து அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் காற்று இல்லாத. இப்ப அதை எப்படி மாத்தோம்னா இப்ப கார்பனேட் தாதுவை வந்து ஆக்சைடாக மாற்ற உகந்த முறை அப்படிங்கிறோம். இது வந்து காற்றில்லா சூழலில் வறுத்தெடுக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப காற்று இல்லாத சூழல்ல நம்ம கார்பனேட் தாதுவை நம்ம என்ன பண்ணோம், ஆக்சைடா வந்து மாத்துறோம். அப்ப இரும்பு செட்ரைட் வந்து கார்பனேட் தாது, அதை வந்து ஆக்சைடாக வந்து நம்ம மாத்துறது அப்படிங்கிறோம். காற்று சூழல் வருதுன்னா அதிகமான காற்றுகள் அனுப்புவோம், அப்படி அனுப்பி வறுத்தெடுக்கிறது, அதை ஹீட் பண்றது அப்படின்னு. சோ அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சல்பைடு தாதுவை வந்து ஆக்சைடாக மாற்றுறது வந்து. அப்ப கார்பனேட் இருந்தாலும் ஆக்சைடா மாத்தணும், சல்பைடா இருந்தாலும் ஆக்சைடா மாத்தலாம். அப்ப கார்பனேட் ஆக்சைடா வந்து மாத்துறது என்னன்னா காற்று இல்லா சூழல். காற்று சூழல் அப்படின்னும் போது சல்பைடா ஆக்சைடா மாத்துறது அப்படின்னு. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒன்னு வந்து கால்சினேஷன் சொல்லுவோம், ஒன்னு ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப கால்சினேஷன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது கால்சினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம இந்த கால்சினேஷன் அப்படின்னு சொல்லி அப்படியே தமிழாக்கமா கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டரேஷனா கொடுத்துருப்பாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ரோஸ்டிங் அப்படின்னும் போது காற்று சூழல் அப்படிங்க. நம்ம ரோஸ்ட் பண்றது, காற்று இருக்கும்போது ரோஸ்ட் பண்ணலாம், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்க. அடுத்து கார்பன் அளவை பொறுத்து நம்ம இரும்பு என்ன பண்றோம்னா 3 வகையா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். அப்ப 3ஆக பிரிக்கலாம் கார்பன் அளவை வச்சு. ஒன்னு என்னன்னா வார்பிரும்பு, ரெண்டாவது எஃகு இரும்பு, மூன்றாவது தேன் இரும்பு. இப்ப கார்பன் கண்டென்ட் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். இரும்பு பொறுத்தவரையும் கார்பன் கண்டென்ட் கம்மியா இருந்தா குவாலிட்டி ஆனது பார்க்கும். இது அப்படியே நிலக்கரிக்கு ஆப்போசிட். நிலக்கரிக்கு போனீங்க அப்படின்னா கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது வந்து ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லி அது குவாலிட்டியானது, நல்ல வந்து ஆற்றலை வந்து கொடுக்கும், வெப்ப ஆற்றலை கொடுக்கும். அது குவாலிட்டி கம்மியா இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், லிக்னைட், அது வந்து லோ கார்பன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கார்பன் வந்து அதிகமா இருந்தா அது வந்து புவர் குவாலிட்டி வந்து, அதே கார்பன் கம்மியா இருந்தா ஹை குவாலிட்டி அப்படின்னு. இப்ப நம்ம வார்பிரும்புல வந்து பாருங்க கார்பன் அளவு 2 to 4.5% இருக்கு. அது எஃகு வரும்போது நம்ம less than 2%, 0.25 இருந்து 2%. அது தேனிரும்புனா 0.25% கீழே இருக்கும். அப்ப தேனிரும்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஹை குவாலிட்டி அப்படிங்கிறோம். அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி எஃகு, அதை விட இன்னும் கம்மி வந்து வார்பிரும்பு அப்படிங்கிறோம். இப்போ எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு வந்து தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம்.
இப்போ வார்ப்பிரும்பு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம கழிவுநீர் குழாய்கள், அடுப்புகள், தண்டவாளங்கள், சாக்கடை முடிகள் இதெல்லாம் வந்து வார்ப்பிரும்பு. இதுல கார்பன் சதவீதம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப லோ குவாலிட்டி. எஃகு அப்படின்னு பார்க்கும்போது கட்டடங்கள், எந்திரங்கள், தொலைக்காட்சி கோபுரங்கள், மின் கடத்து கம்பிகள் வந்து எஃகு இரும்பு பயன்படுத்துறோம். தேனி இரும்பு அப்படின்னும் போது கம்பி சுருள், மின்காந்தம் மற்றும் நங்கூரம் அப்படிங்களா. இப்போ தேனி இரும்பு அப்படின்னும் போது நம்ம மின்காந்தம் தயாரிக்கிறோம். நங்கூரம்னா கப்பலை வந்து நிக்கிறதுக்காக போடுறது, அந்த கம்பி சுருள், இது எல்லாமே தேனி இரும்பு அப்படிங்களா. ஸோ அப்ப நம்ம அந்த தேனி இரும்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே லோ குவாலிட்டி அப்படின்றது வந்து வார்ப்பிரும்பு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ இரும்பை பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம இரும்பு தாது, கரி, சுண்ணாம்பு அப்படின்னு ஆட் பண்ணி அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு கிண்ண அமைப்பு இருக்குல்ல, ஸோ அதுல வந்து போட்டு எரிக்கிறோம். அப்படி எரிக்கும் போது சூடான வாயு வெளியேறும், இங்க கசடு வெளியேறும், பிளஸ் நமக்கு இரும்பு வெளியேறக்கூடிய முனையா வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அரிப்பை தடுக்கும் முறைகள். இப்போ உலோகம்னாவே அதுல அரிமானம் ஏற்படும். இந்த அரிமானத்துக்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீர், காற்று, காற்றுல இருக்க ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு நடக்குது, அதை தடுக்கணும் அப்படின்னும் போது அது அரிமானத்தை தடுக்கக்கூடிய ஒரு முறையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப ஈரப்பதம், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்றது தான் வந்து நம்ம உலோகங்கள் அரிப்புக்கு காரணமா இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு வண்ணப்பூச்சு பெயிண்ட் அடிக்கலாம். ரெண்டாவது எண்ணெய் மற்றும் பசையை மேல பூசலாம். மூன்றாவது உலோக கலவையாக்கம். இது மூலமா துருப்பிடிக்காத எஃகு அப்படின்றத நம்ம உருவாக்க முடியும். ஸோ அப்ப இந்த 3 மெத்தட்ல நம்ம ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறோம். இப்போ கடல் மேல இருக்கக்கூடிய கடல்ல கப்பல் மிதந்துட்டு இருக்கு, அது துருப்பிடிக்குமான்னு கேட்டா ஃபாஸ்டா. ஏன்னா அதை சுத்தி காற்றுல வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப 100% ஈரப்பதம் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஈரப்பதமும் அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் என்ன பண்ணுன்னா அது இரும்போட வினைபுரிந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க காரணமா இருக்கும். இப்ப கப்பல் எப்படிப்பா மிதக்குது, இரும்புல தானே இருக்கு, அடர்த்தி அதிகம் அப்படின்னும் போது கப்பலோட ஷேப் எடுத்துன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ல என்ன இருக்குன்னா ஏர் இருக்கும். அப்ப மொத்தமா கப்பல் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வால்யூம், பருமன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீரை விட அடர்த்தி வந்து கம்மியானது. அதில் நீர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய உந்து விசை அப்படின்னு செயல்படுத்துறது, பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கப்பல் மிதக்கிறதுக்கு அதுவும் காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த விசை இருக்கிறதுனாலையும் உள்ளுக்குள்ள வந்து ரூமா இருக்கிறதுனால அதுல காற்று தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அடர்த்தி ஓவராலா குறையுது அப்படின்னு. அடுத்து நாகமுலாம் பூசுதல் அப்படின்றது இது ஒரு மெத்தட். நாகமுலாம்னா என்ன, ஜிங்க்னா துத்தநாகம் மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். அப்ப மின்சாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும், ஒரு கோட்டிங்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிங்க் கோட்டிங் அப்படின்னு கொடுத்துரும். அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜிங்க் கோட்டிங் கொடுத்தா இந்த மாதிரி பலன்னு இருக்கும். அப்ப துத்தநாக முலாம் பூசுறது அப்படின்னும் போது அந்த உள்ளுக்குள்ள இருக்க இரும்பு அந்த அரிமானத்துக்கு உட்படாம துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக பூசுறது. அப்ப துருப்பிடுதலை தடுக்கும். அப்ப இந்த பூசுதல் துத்தநாக கார்பனேட் பாதுகாப்பு பட்டணம் இதன் மேல் உருவாகிறது, அரிமான தடுக்கும். மின்முலாம் பூசுதல் அப்படின்றது வந்து நாகமுலாம் மாதிரி தான். இது என்ன பண்றோம் அப்படின்னா சில்வர் கோட்டிங் ஆர் கோல்டு கோட்டிங் வந்து பண்றது, அது பளபளப்பு அதிகரிக்கும், அரிமானத்துல பாதுகாப்பு கொடுக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணோம், மின்சாரத்து மூலமா தான் இது வந்து மின்முலாம் வந்து நம்ம பூசுறோம் அப்படின்னு. அடுத்து தன் அழிவு பாதுகாப்பு வந்து, அப்ப தன் அழிவு பாதுகாப்பு அப்படின்னா இரும்பு மேல் பூசணும் தன் அதிக வினை செயல்திறனால் வளிமண்டல வாய்க்கணும் மெக்னீசியம் வினை புரிந்து இரும்பை பாதுகாக்கும். அப்ப தன் அழிவு பாதுகாப்புக்கு காரணமான உலோகம் எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா மெக்னீசியம் அப்படிங்கிறோம். சாதனை ஞாபகம் வச்சுக்கணும். நாகமுலாம்னா எதுன்னு கேட்டாங்கன்னா துத்தநாகம் அப்படிங்கிறோம் வந்து. அப்ப துத்தநாகம் நாகமுலாம் வந்து அது ஜிங்க் கோட்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற. மற்றது வந்து சில்வர் கோட்டிங் அண்ட் கோல்டு கோட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து மின்சாரத்து மூலமா பண்றாங்க, அது மின்முலாம் அப்படிங்கிறோம். 3 உயரிய உலோகங்கள் நம்ம எதை சொல்றோம்னா காப்பர், சில்வர், கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. அப்புறம் நமக்கு மெர்க்குரி, பிளாட்டினம் உலோகங்கள் அப்படின்னா அதுல மொத்தம் 6 இருக்கு அப்படிங்கிறோம் வந்து. ருத்தேனியம், ஆஸ்மியம், ரோடியம், இரிடியம், பலடியம், பிளாட்டினம் அப்படிங்கிறோம். இந்த 6மே எப்படி கிடைக்குதுன்னா இயற்கையில தனித்தனியில் கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் 3 காப்பர், சில்வர், கோல்டு இது வந்து உயரிய உலோகங்கள். அப்புறம் மெர்க்குரி வந்து, அப்புறம் பிளாட்டினம் உலோகங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. இந்த 10மே அப்படின்னு பெரும்பாலும் தனித்த நிலையில் கிடைக்குது. சேர்ந்த நிலையில் இருக்கும், ஆனா தனித்த நிலையில் கிடைக்குது. மற்ற உலோகங்கள் அனைத்தும் எப்படி இருக்குன்னா சேர்ந்த நிலையில் தான் இருக்கும். அப்ப தனித்த நிலையில் கிடைக்கக்கூடிய உலோகங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, மெர்க்குரி அண்ட் பிளாட்டினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 உலோகங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். புவி ஓட்டல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக்சிஜன் இருக்கு, சிலிக்கான் இருக்கு, அலுமினியம் இருக்கு, அயன் இருக்கு. அப்ப டாப் 4 அப்படின்னு எடுத்துட்டுனா இந்த 4 தான் அப்படின்னு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து எது அதிகம் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகம். என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஆக்சைடா வந்து இருக்கு. அப்ப புவி ஓட்டில் அதிக அளவில் உள்ள தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், அது வந்து ஆக்சிஜன் வந்து. புவி ஓட்டில் அதிக அளவு உள்ள உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அலுமினியம் வந்து. அப்ப அலுமினியம் வந்து உலோகத்துல அதான் முதலிடத்துல இருக்கு. ஏன்னா 2வது தான் இரும்பு இருக்கு. 2வது அதிக அளவுல எது இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இரும்பு. அப்ப சிலிக்கான் என்னப்பா அப்படின்னா வந்து உலோக பொலி. அதான் நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். ஸோ உலோக பொலின்னு எதை சொல்றோம்னா சிலிக்கான வந்து சொல்றோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து தங்கம் மற்றும் பிளாட்டினம் ஆகியவை நகைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவை காற்றில் உள்ள நீர் அல்லது ஆக்சிஜனுடன் வினைபுரிவதில்லை. இரும்பு வினைபுரிகிற மாதிரி அது வினைபுரியாது. அதனால நகையில பயன்படுத்துறோம். ருபீடியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார உலோகங்கள் அப்படின்னு பாக்குறோம். அதான் வந்து முதல் குரூப்ல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்போ அந்த ருபீடியம் தண்ணீருடன் கடுமையாக வினைபுரிவது மட்டும் இல்லாமல் காற்றில் வெளிப்பட்டால் எரிய தொடங்கிறது. அப்போ தண்ணீரையும் வினைபுரியும், கடுமையாக வினைபுரியும், காற்றில் பட்ட உடனே அது எரிய ஆரம்பிக்கும்.
கேலியம் வந்து ஒரு உலோகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மெர்க்குரி, நம்ம வந்து மெர்க்குரி பார்த்திருப்போம், புரோமின் பார்த்திருப்போம், அடுத்து காலியம், சீசியம் பார்த்திருப்போம். இதுல மெர்க்குரியும் காலியமும் சீசியமும் உலோகம் நம்ம சொல்லுவோம். ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல மெர்க்குரி எப்படி இருக்கும், திரவ நிலையில இருக்கும். ஆனா காலியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 30 டிகிரினா 29.8 டிகிரி எக்ஸாக்டா அது வந்து பாத்தீங்கன்னா உருகு நிலை அப்படி உருகிடும். அப்ப கையில வச்சிருந்தாவே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். மனித உடல் வெப்பநிலை உருகும் இயல்புடையது எது அப்படின்னா இந்த காலியம். சீசியம் வந்து கதிரியக்க தன்மை வந்து அது ஆபத்தானது, அது கையில வைக்க முடியாது. வந்து உலோகங்களில் அதிக மின்கடத்து திறன் உடையது எதுன்னு கேட்டாங்கன்னா சில்வர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பர் கிடையாது அப்படிங்க. நம்ம காப்பர் அலுமினியம் வயர்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரிஜினலா எது நல்லா மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறதுனா சில்வர் தான் அப்படிங்கிறோம். அலோகங்களில் கிராஃபைட் மட்டுமே மின் கடத்தும் இயல்புடையது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அலோகங்களில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது எதுன்னு கேட்டேன்னா கிராஃபைட் அப்படிங்கிறோம். அறை வெப்பநிலையில் நீர்மமாகும் மிக குறைந்த உருகுநிலை உடைய உலோகம் எதுனா மெர்க்குரி அப்படிங்கிறோம். அப்போ ரூம் டெம்பரேச்சர்ல நீர்மமா இருக்கக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. அங்க சீசியம் காலியம் வராது. காரணம் என்னன்னா அது 30 டிகிரில தான் இருக்கும். அறை வெப்பநிலையில் 25 டிகிரி அப்படிங்கிறோம். அதே மாதிரி அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறோம். அப்போ டங்ஸ்டன் உருகிறதுக்கு அதிக உருகுநிலை நம்பர் தேவையில்லை. புக்ல வந்து 2 இடத்துல வேற வேற மாதிரி இருக்கு, அது தேவையில்லை. ஆனா அதிக உருகுநிலை கொண்டது டங்ஸ்டன். அதுதான் வந்து குண்டு பல்பு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ் கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்கு டங்ஸ்டன் வந்து பயன்படுத்தணும் 2 இடத்துல. மிகவும் எடை குறைந்த உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லித்தியம். நம்ம கார உலோகங்கள்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேல ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அலோகம், அதனால அது சேர்க்கக்கூடாது அந்த முதல் தொகுதியில. அடுத்து என்ன இருக்குன்னா லித்தியம் தான் இருக்கும். அப்ப லித்தியம் அப்படின்றது வந்து மிக எடை குறைந்த உலோகமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி நீரோட நிறையில எப்படி இருக்குன்னா சரி பாதி தான் இருக்கு. அப்ப தண்ணியில போட்டா மிதக்கும் லித்தியம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அது மிகவும் அதிக எடை உள்ள உலோகம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் அப்படிங்கிறோம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை விட 22 மடங்கு அதிக நிறை கொண்டது அப்படிங்கிறோம். தண்ணியோட 22 மடங்கு. இரும்பு எடுத்துட்டா இரும்பை போல வந்து 3 மடங்கு அதிக நிறை உள்ளது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஆஸ்மியம் அப்படின்றதும் இரும்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எதோட கம்பேர் பண்ண ஆஸ்மியம் இரும்பு கம்பேர் பண்ணும்போது இரும்போட 3 மடங்கு எடை அதிகம் ஆஸ்மியம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம நீரை விட 22 மடங்கு அதிகம். ஆஸ்மியம் வந்து எதுல வருது அப்படின்னா பிளாட்டினம் குடும்பத்துல வருது அப்படின்னு. அதுக்கடுத்து உலோகங்களின் செயல்திறன் வரிசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீருடன் நல்லா வினைபுரியக்கூடிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம், கால்சியம். இது மூணுமே நீரோட நல்லா வினைபுரியும் அப்படிங்கிறோம். அதே வந்து நீர் மட்டும் இல்ல, நீர்த்த அமிலங்களோட வினைபுரியாது அப்படின்னா வந்து தாமிரம், வெள்ளி, தங்கம். அப்ப அதனாலதான் இது வந்து என்ன பண்றோம்னா ஹை டிமாண்ட் வந்து இருக்கு. அதாவது வந்து இப்ப நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல பயன்படுத்திய தங்கம், கீழடியில கிடைச்ச தங்கம் அப்படின்னு இப்போ வரையும் தங்கமா தான் இருக்கு. வந்து அது என்ன பண்ணாதுன்னா நீரோட வினை புரியாது, நீர்த்த அமிலங்களோட கூட வினை புரியாது அப்படிங்கிறோம். தங்கத்தை கரைக்கணும் அப்படின்னும் போது நம்ம HCl HNO3 நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு ராஜ திரவகம் அப்படின்னு நேற்று கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப அந்த ஆட் பண்ணும்போது நமக்கு சரி அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம் ஆசிட் பேஸ் சால்ட்ல. ஸோ அப்போ ராஜ திரவம் அப்படின்னும் போது அதுல தான் கரையுது. அப்போ அது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் வந்து அப்போ செறிவு மிகுந்த அமிலம். நீர்த்த அமிலங்களோட வினை புரியாது எது அப்படின்னா தங்கம் புரியாது, தாமிரம் புரியாது, வெள்ளி வந்து புரியாது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து உலோக கலவைகள் அப்படின்னு பார்க்கும்போது உலோக கலவைகளின் வகைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஃபெரஸ் உலோக கலவை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இரும்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறோம். அது ஃபெரஸ் அல்லாத உலோக கலவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு மிக சிறிதளவோ வந்து அல்லது இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கிறோம். இரும்பு, அலுமினியம், நிக்கல், கோபால் ஆகிய உலோகங்கள் அடங்கிய உலோக கலவை நம்ம என்ன சொல்லலாம் அல்னிகோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அல்னிகோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அல்னிகோஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அல்னிகோஸ்ல என்ன இருக்கு, நம்ம இரும்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்க போது. அதுக்கடுத்து அலுமினியம் ஏஎல் வந்து, அது மாதிரி நிக்கல் எண்ணெய் வந்து, கோபால்ட் CO வந்து. ஸோ அப்போ அல்னிகோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் இருக்கு, நிக்கல் இருக்கு, கோபால்ட் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இரும்பு கண்டிப்பா இருக்கு. அதான் அல்னிகோஸ் அப்படின்னு. இது உலோகக்கலவை. இது என்னன்னா காந்தங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. சாதாரண காந்தத்தை விட 25 மடங்கு அதிக தன்மை கொண்டது. அப்படின்னா சாதாரண காந்தம் வந்து 1 கிலோ பொருளை தூக்குது அப்படின்னா இது 25 கிலோகிராம் பொருள் அதே சைஸ் இருக்கக்கூடிய அல்னிகோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தக்கல் வந்து தூக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து 25 மடங்கு அதிக காந்த தன்மை கொண்டதா இருக்கு. வந்து ரசக்கலவை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு உலோகம் வந்து மெர்க்குரி வந்து இருக்கும். ஸோ அப்போ ரசக்கலவை அப்படின்னு ஒரு உலோக கலவை. இது வந்து பல் சொத்தை இருக்கு அப்படின்னா அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல கண்டிப்பா ஒரு உலோகம் என்னவா இருக்குன்னா மெர்க்குரி வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பித்தளை அப்படின்னு நம்ம சொல்லும்போது தாமிரம், துத்தநாகம் கண்டிப்பா இருக்கும். வெண்கலம்னா தாமிரம், வெள்ளியம் இருக்கும். பட்ராசனா வெள்ளியம், காரியம் இருக்கும். துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னா இரும்பு, கார்பன், குரோமியம், நிக்கல், டங்ஸ்டன் இதெல்லாம் சேர்ந்தது துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டியூரா அலுமினியம் அப்படின்னா அலுமினியம் இருக்கும், காப்பர் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும். அப்ப அலுமினியம், காப்பர் வந்து அதுக்கடுத்து மேங்கனீஸ் அப்படின்னு பார்க்கணும், அப்புறம் மெக்னீசியம் பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் டியூரா அலுமினியம் அப்படின்னு பார்க்கணும்.
இது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அது ஈஸியா நீங்களே பாத்துக்கலாம். ஆகாய விமானம் அப்படின்றது தயாரிக்க, குக்கர் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுது, டியூராலுமினியம் பயன்படுது. துருப்பிடிக்காத எங்கன்னா பாலங்கள், கட்டிடங்கள், வீட்டு சாதனங்கள் வந்து. அடுத்து பட்ராசு வெள்ளியம் காரியம்னா ரெண்டு உலோகம் இருக்குன்னா அதை மெல்ட் பண்ணாம இது மெல்ட் ஆகி அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கு, அதுல ஒரு வயரை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், பட்ராசு பத்த வைப்போம். ஸோ அது வந்து வெள்ளியம் காரியம் இருக்கும், அது வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணும். அடுத்து சிலைகள் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை, வெண்கலம் தேவை. பித்தளை அப்படின்றது வீட்டு பொருட்கள் தயாரிக்க, ஆணிகள் ஜன்னல்கள் தயாரிக்க பயன்படுகிறது சொல்லிக்கிறோம். பல் பாதுகாப்பில் ரசக்கலவையில் வந்து மெர்க்குரி, வெள்ளி, வெள்ளியம் போன்ற உலோகங்கள் கலவையாக பற்குழி அடைக்க பயன்படுகிறது. உலோகங்கள் வந்து குரோமியம் மேங்கனீஸ் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு படைக்கலன்களை சரி குரோமியம் மேங்கனீஸ் அப்புறம் டைட்டானியம் வந்து ஜிர்கோனியம் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் படைக்கலன்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. அதனால யுத்த நிமித்த உலோகங்கள். அப்ப யுத்த நிமித்த உலோகங்கள் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா குரோமியம் யூஸ் ஆகும், மேங்கனீஸ் யூஸ் ஆகுது, அதுல குறிப்பா வந்து டைட்டானியம் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறோம். அடுத்து யுரேனியம் என்ற உலோகம் எதுக்குன்னா ஆற்றல் வெளியிடுறதுக்காக. நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அணுக்கரு உலையில பயன்படுத்துறோம் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். அணு ஆயுத உற்பத்தியில பயன்படுகிறது. எதுனா நமக்கு யுரேனியம் அப்படின்னு அணு ஆயுத உற்பத்தியில பயன்படுகிறது. அடுத்து வந்து தாமிரம், வெள்ளி மற்றும் தங்கம் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னா நாணய தயாரிப்பில் பயன்படுகிறது. அப்ப நாணய உலோகங்கள் எதை சொல்றோம்னா தாமிரமும் வெள்ளி மற்றும் தங்கம் அப்படின்றது நம்ம பயன்படுத்துறோம். இப்ப தங்க நாணயங்கள் அப்படின்றது நகை கடையில வாங்க முடியும், அரசாங்கம் வெளியிடுறது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி காலத்துல வந்து தங்க நாணயங்கள் அரசாங்கமே வெளியிட்டது. அதே மாதிரி ஆபரண அணிகலன்கள் தயாரிக்கும் இது பயன்படுகிறது. அப்ப அணிகலன்கள் உருவாக்குறது அப்படின்னும் போது இந்த கேரட்னு சொல்லுவாங்க வந்து அது பியூர் கோல்டு அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட் வந்து 24 கேரட் அப்படின்னு வந்து. ஸோ அப்ப வந்து தூய்மையான தங்கம் அப்படின்னா வந்து அது 24 கேரட் வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப 24 கேரட் அப்படின்னா வந்து தூய தங்கம் அப்படிங்கிறோம். தூய தங்கம் அது வந்து 24 கேரட். 22 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றோம்னா அதுல 2 கேரட் 2 பாகம் அப்படின்றது என்னன்னா தாமிரம் கலந்துருப்பாங்க. அப்பனா என்ன அர்த்தம், அப்ப மொத்தம் 24 தான் தூய தங்கம், அதுல 22 தங்கம் தான் இருக்கு, 22 கேரட் தான் தங்கம் இருக்கு, மீதி வந்து தாமிரம். அப்ப தங்கத்தோட அளவு என்னன்னா 916ன்றது 91.6% தான் 916 அப்படின்னு நமக்கு சொல்றோம் தங்க நகையில் வாங்குது. அப்ப நமக்கு கடைகளில் வாங்கக்கூடிய தங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூய தங்கம் கிடையாது, தூய தங்கத்தை ஆபரணம் பண்ண முடியாது, அது உலோக கலவையா மாத்தினா தான் பண்ண முடியும். அப்ப தங்கத்தின் தூய்மை அப்படின்றது கேரட் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அதாவது 91.67% அப்படின்றது தான் நம்ம அந்த தூய தங்கம் 916 அப்படின்னு சொல்றோம். 1 கிராம் தங்கத்தை எவ்வளவு தூரம் நம்ம வந்து கம்பியா நீட்டலாம் அப்படின்னா வந்து 2 கிலோமீட்டருக்கு மெல்லிய கம்பியாக நீட்ட முடியும் அப்படிங்கிறோம். அதாவது நம்ம இந்த உலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா கம்பியா நீட்ட முடியும், தகடா அடிக்க முடியும், பளபளப்பானது, ஒளி எழுப்பும், கடினமானது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். உலோகங்கள் சில நுண்ணிய அளவில் உயிரியல் செயல்பாட்டிற்கு முக்கியமானவையா இருக்கு. நுண்ணிய அளவில் உயிரினங்கள். அப்ப உயிரிலுக்கு தேவைப்படக்கூடிய உலோகங்கள் என்ன அப்படின்னா இப்ப இரும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தின் சிவப்பு நிறமி இரும்பா வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா சில உலோகங்கள் அப்படின்னு பயன்பாடு நம்ம அணுக்கரு ஏற்பில் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு இரும்பை வந்து உருவாக்க காரணமா இருக்குது இரும்பு. கால்சியம் அப்படின்னும் போது நமக்கு எலும்பு மற்றும் பற்கள் தேவைப்படுகிறது. கோபாலமைன் அப்படின்றது வைட்டமின் B12 வந்து உள்ள உலோகம் அடிமோகனம். இது இந்த ரத்த சோகை நோய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ரத்த சோகை அப்படின்னு அதை சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த சைனோகோபாலமைன் அப்படின்னு தேவைப்படுது அப்படிங்கிறோம். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற. அடுத்து மெக்னீசியம் அப்படின்றது வந்து நம்ம எம்ஜினோ தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகமாகும் அப்படிங்கிறோம். அப்ப பச்சையத்தில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சையம் சொல்லுவாங்க. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கணிகத்துல பச்சையம் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெக்னீசியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா படிச்சுக்கணும். காப்பரின் உலோக கலவையில நம்ம பித்தளை அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா காப்பர் ஜிங்க்னு பார்த்தோம். ஸோ அதான் மின் இணைப்பு பொருட்கள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள் அப்படிங்கிறோம். வெண்கலம் அப்படின்னும் போது காப்பர், டின்னு, அதுல ஜிங்கும் கொஞ்சம் கலந்துருப்பாங்க. ஆனா மெயினா இருக்கிறது என்ன அப்படின்னா காப்பரும் டின்னு தான் இருக்கும். வந்து ஜிங்க் இருந்தாலும் போட்டுக்கலாம், இது நம்ம புக்ல இருக்கிறது தான் அடிஷனல் பாயிண்ட். சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள், அப்ப இந்த மெடல் அதெல்லாம் கொடுப்பாங்க. துப்பாக்கி வெண்கலம் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு காப்பர், ஜிங்க், டின்னு, காரியம், லெட் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து இருக்கு. அப்ப ஆயுதங்கள், போர் தளவாடம் தயாரிக்க. ஜெர்மன் வெள்ளி அப்படின்னும் போது வந்து அதுல வெள்ளியே கிடையாது, வந்து காப்பர், ஜிங்க், நிக்கல் இருக்கும். நிக்கல் இருக்கு, அந்த காப்பர், ஜிங்க் இருக்கிறதுனால அது பார்க்க பளபளப்பா இருக்கு. ஜெர்மன் வெள்ளி அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. டியூராலுமினியம், மேக்னாலியம் சொல்லி 2 இருக்கு. டியூராலுமினியத்தில் என்ன இருக்குன்னா மெக்னீசியம், மேங்கனீஸ் அப்படின்னு காப்பர் எல்லாமே இருக்கும். மேக்னாலியத்தில் வெறும் மெக்னீசியம் மட்டும் ஆட் ஆயிருக்கும் அலுமினியத்தோட. அப்ப அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர் இருந்தா டியூராலுமின் வந்து. மேக்னாலியம் அப்படின்னா அலுமினியம், மெக்னீசியம் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ விமான கட்டமைப்பு, பிரஷர் குக்கர் தயாரிக்க பயன்படுகிறது எது அப்படின்னா வந்து நமக்கு டியூராலுமினியம் பயன்படுகிறது. வெறும் விமானம் அண்ட் அறிவியல் உபகரணம் அப்படின்னு மேக்னாலியம் பயன்படுகிறது. இப்போ டியூராலுமினியத்தில் அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர் அப்படின்னா வந்து விமானத்தின் கட்டமைப்புக்கு பயன்படுகிறது. பிரஷர் குக்கர் தயாரிக்க பயன்படக்கூடியதான் டியூராலுமினியம் இருக்கு. அடுத்து இருமின் உலோக கலவைகளை துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அயன், கார்பன், நிக்கல், குரோமியம் அப்படின்னு. ஸோ அப்போ இரும்பு இருக்கு, கார்பன் இருக்கு, நிக்கல் இருக்கு, குரோமியம் இருக்கு அப்படின்னு துருப்பிடிக்காத எஃகுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப பாத்திரங்கள், வெட்டும் கருவிகள், வாகன உதிரிபாகங்கள் தயாரிக்க பயன்படுது.
நிக்கல் எஃகு அப்படின்னும் போது நம்ம இரும்பு கார்பன் நிக்கல் வந்து ஸோ அப்போ நிக்கல் எஃகு அப்படின்னு சொன்னாவே வந்து நம்ம வந்து அதில் என்ன இருக்கணும், நிக்கல் கண்டிப்பாக இருக்க போது, அடுத்து இரும்பு இருக்க போது அப்படின்னு பார்க்கணும். அதே வந்து துருப்பிடிக்காத எஃகுனா நம்ம நிக்கல், குரோமியம், கார்பன் அண்ட் அயன் அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் தேவைப்பட்ட டங்ஸ்டன் கூட சில நேரங்கள் இருக்கும். டங்ஸ்டன் எஃகுனா கண்டிப்பாக டங்ஸ்டன் இருக்கு. கார்பனும் இரும்பு டிஃபால்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட், அது மாறவே மாறி. இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு கார்பன் இருக்கு, இங்கே இரும்பு கார்பன் இருக்கு, இங்கேயும் இரும்பு இருக்கு, கார்பன் இருக்கு. கார்பன் மாற அப்போ டங்ஸ்டன்னா டங்ஸ்டன் போட்டுருங்க, உல்ஃபரம் அப்படின்னு டபிள்யூ. நிக்கல்லாம் நமக்கு எண்ணெய் வந்து போட போறீங்க. அதே மாதிரி துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னா நிக்கல் இருக்கும், குரோமியமும் இருக்கு அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன். எங்க வந்து நம்ம பயன்படுகிறது அப்படிங்கிறது பயன்பாடு முக்கியம் அப்படின்னு. அடுத்து மாலிப்டினம் அப்படின்றது வந்து நைட்ரஜனேஸ் அப்படின்ற நொதிக்கு தேவையான ஒரு கூறா வந்து இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னா வளிமண்டல நைட்ரஜன் சரி செய்ய உதவுகிறது. அதாவது பாக்டீரியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜனேஸ் அப்படின்னு தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜனேஸ் அப்படின்னு நொதிக்கு என்ன தேவைப்படுனா மாலிப்டினம் தேவைப்படுகிறது. அப்ப நைட்ரஜன் வளிமண்டல நைட்ரஜனை வந்து பாத்தீங்கன்னா நிலை நிறுத்துவதற்காக நமக்கு மாலிப்டினம் அப்படின்னு பயன்படுகிறது. துத்தநாகம் அப்படின்றது ஆக்சின் என்ற வளர்ச்சி ஹார்மோனை உற்பத்தி செய்ய உதவுகிறது அப்படின்னு. அப்ப இது தாவரத்துல இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். துத்தநாகம் தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சின் என்ற வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி செய்ய காரணமாக துத்தநாகம் இருக்கு. மெக்னீசியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பச்சையத்துக்கு காரணமா இருக்கு. அது வந்து பசுங்கணிகத்துல பச்சையம் அப்படின்றது உருவாக மெக்னீசியம் அவசியம் அப்படின்னு பார்த்தோம். சல்பர் அப்படின்றது வந்து மெத்தியோனின் போன்ற அமினோமிலின் ஒரு முக்கிய கூறா இருக்கு. அப்ப சல்பர் வந்து அமினோ அமிலங்கள்லாம் புரதத்துல இருக்கிறது. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கூறா வந்து சல்பர். அந்த மெத்தியோனின் அப்படின்றது நம்ம அமினோ அமிலங்கள்ல ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுல சல்பர் இருக்கு. அப்ப சல்பர்னா அமினோ அமிலங்கள் அப்படின்னு பார்க்கிறோம், மெக்னீசியம்னா பச்சையம் அப்படின்னு பார்க்கிறோம், துத்தநாகம் அப்படின்னா ஆக்சின் அப்படின்ற வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு பார்க்கிறோம், மாலிப்டினம் அப்படின்னா நைட்ரஜனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறது காரணமா நைட்ரஜனேஸ் அப்படி நொதி உருவாக காரணமா இருக்கு அப்படின்னு. இதெல்லாமே தாவரத்துல அதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு வந்து ஓகேங்களா. நம்ம இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்மங்களும் உலோகவியல் அப்படின்றத நம்ம இங்க நிறைவு செய்யறோம் அப்படின்னு. ஸோ அடுத்த நாளைய தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து படிக்க இருக்கிறது வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்ற தலைப்பு படிக்க இருக்கோம். ஸோ நாளைய வகுப்புல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.